முருகானந்தம் முருகானந்தம் சிதம்பரத்தை எல்லாம் உதாரணம் காட்டி சொல்கிறார்கள். இந்த விவகாரம், அந்த பெஹல்காம் அட்டாக்கு, அது ஒரு மாதிரியான கலர் பூசப்பட்டது. ஆனா அவர் சொன்னதை போல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அபிஷியல் ஸ்டேட்மெண்டாக இந்தியாவினுடைய சொல்ல மாட்டாங்க சார். இல்ல அவங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு சொல்லல. சொன்னாங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது இந்த விவகாரத்துக்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சி சம்பவத்தோடும் நீங்க கரூர் சம்பவத்தோடும் இல்ல இந்த கம்பேரிட்டிவ் எப்படி இது சரியானதா? இது முதல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல உள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குடும்பத்துக்கு வெளியே இருந்து குடும்பத்தில் இருந்து நடக்கிற நடவடிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு இதுக்குள்ள நடத்தக்கூடிய கிரைமையும் நீங்க ஒரு டெரர் அட்டாக்கையும் நீங்க ஈக்குவலைஸ் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எவ்வளவா இருக்கும், அவங்களுடைய அறிவோட திறன் என்னவா இருக்குங்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது. ரெண்டாவது, மும்பை தீவிரவாத தாக்குதல் நடந்த போது அந்த இடத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் எல்லாம் 24 மணி நேரத்துக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். மும்பை தாக்குதல் நடந்த போது அந்த தாக்குதல் எதிர்கொண்டு மும்பை தீவிரவாத எதிர்ப்பு படையினுடைய, மகாராஷ்டிரா தீவிரவாத எதிர்ப்பு படையினுடைய தலைவராக இருந்த ஹேமந்த் கார்கரே அந்த படைக்கு தலைமையேற்று போய் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிர் வந்தார். அந்த ஹேமந்த் கார்கரே பத்தி அதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி என்னென்ன பேசியிருக்காருன்னு நீங்க பின்னாடி நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, உங்களோட இத சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. அந்த எந்த அளவுக்கு மோசமாக அவரை பற்றி விமர்சித்தார். அந்த இவர் மோசமாக விமர்சித்த ஹேமந்த் கார்கரே தான் மும்பை தாக்குதலை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவர்களுடைய துப்பாக்கிக்கு இரையாகி உயிர் தியாகம் செஞ்சார். அதுக்கு பின்னாடி நரேந்திர மோடி ஒரு செக்க தூக்கிட்டு போனாரு. ஹேமந்த் கார்கரேவோட வைஃப் கீதா கார்கரேவுக்கு நான் சன்மானம் கொடுக்குறேன்ட்டு போனாரு. அதை வாங்க மாட்டேன்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க அந்த அம்மா. அப்படிப்பட்ட டிராக் ரெக்கார்டும் லட்சணமும் கொண்டவர் தான் இன்னைக்கு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி. அவங்கெல்லாம் வந்துகிட்டு காங்கிரஸ்காரங்க அதை சொன்னாங்க. காங்கிரஸ்கார பாகிஸ்தானோடு 2 முறை நேரடியா போட்டி போட்டு பல்லாயிரக்கணக்கான வீரர்களை சரண்டர் ஆக வச்சு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பின தலைவி இந்திரா காந்தி. அவங்களோட கால் தூசுக்கு கூட நரேந்திர மோடிக்கு அந்த பிஜேபியில குறைக்கிறவங்களோ ஒரு முறை இணையாக முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தா காங்கிரஸ் பொறுப்பேற்றுக்கணும், பிஜேபி ஆட்சியில் இருந்தா என்ன தப்பு நடந்தாலும் எதிர்கட்சிகள் பொறுப்பேற்றுக்கணும், விமர்சகர்கள் பொறுப்பேற்றுக்கணும். வெக்கமாலே எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு? ஒரு ஆட்சி அரசாங்கம் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கத்தை பொறுப்புடைமை கேட்கிற, அக்கௌண்டபிலிட்டி கேட்கறது நியாயம். அது திமுக அரசாங்கத்தையும் கேட்கலாம், எல்லா அரசாங்கத்தையும் கேட்கணும். ஏன்னா அதுதான் அந்த நாட்டினுடைய நிர்வாகத்துக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் பாதுகாப்புக்கும் கடப்பாடுடையது. அது எல்லா அரசுக்கும் பொருந்தும். ஆனா இவங்க எங்காவது பாருங்க, இப்ப எடுத்து பேசினாரே அதுல கூட பாருங்க, திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்துருச்சு, கரூர் நடந்த கிரைமா, அது கூட்ட நெரிசல். அதுக்கும் இந்த மாதிரி இதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா? சரி, அப்படியே வச்சுக்குவோம். நீங்க கோயம்புத்தூர் நடந்துச்சு, ஏன் டெய்லி ரயில் விபத்துக்கள்ல 200 பேர் செத்து போனாங்களே, அந்த அஸ்வினி வைஷ்ணவ் எங்கேயாவது பொறுப்பேற்றுக்கிட்டு ரோசப்பட்டு பதவி விலகிட்டு போயிட்டாரா சார்? இருந்தாலும் இது வரைக்கும் சில விபத்துக்கள்ல ரயில் விபத்துல செத்து போயிருக்கேன். ஏதாவது வெக்கம் துளி இருந்தால், அவங்களுக்கு ரோஷம்ங்கிற துளி இருந்தா இந்நேரம் இருந்தாலும் பதவியில் இருக்கலாமா? ஒரே ஒரு ரயில் விபத்துக்காக ஓவி இலகேசனும் லால் பகதூர் சாஸ்திரியும் பதவி விலகிட்டு போன நாடு சார். இது எவ்வளவு ரயில் விபத்துக்கள் நடந்தது? இது ஒரிசாவில இருந்து தான் தான் எலெக்ட் ஆயிருக்காரு. ஒரிசாவில நடந்த ரயில் விபத்துக்குள்ள எத்தனை பேர் செத்து போனாங்க? 200க்கும் மேற்பட்டவங்க செத்து போனாங்க. அதுக்கும் நீங்க தார்மீக பொறுப்பேற்று யாராவது அக்கௌண்டபிலிட்டி பண்ணாங்களா? அவங்க இதே நரேந்திர மோடி ஆளுற குஜராத்ல மோர்சி பாலை இடிச்சு விழுந்து 140 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த 140 பேர் செத்து போனாங்களே, அந்த அதுக்கு மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு ஏதாவது வெக்கப்பட்டு தார்மீக பொறுப்பேற்றுட்டா? பொறுப்பேற்றுக்கிட்டு என்ன கழட்டிட்டீங்க? நீங்க ஏதாவது செஞ்சுட்டீங்களா? அப்போ நீங்க ஆளுற மாநிலங்கள் நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்ற செயலுக்கும் பிஜேபியோ அது கூட்டணி கட்சிகளோ பொறுப்பு கிடையாது. ஆனா நாட்டில் எந்த பிரச்சனை நடந்துட்டாலும், அது பிஜேபி ஆளுற மாநிலத்தில் நடந்துட்டாலும் இதுல நடந்துட்டாலுமே நாங்க தான் பொறுப்பு. நீங்க வெக்கம் இல்லாம பேசுறீங்களா? இன்னைக்கு மும்பை தாக்குதல் அது நடந்தது உங்க ஆட்சியா தான் சார். விமானத்தை கடத்திட்டு காந்தகாருக்கு போய் தாலிபான்கள் அன்னைக்கு பேரம் பேசினாங்களே, அதே தாலிபான் வெளியுறவு அமைச்சரை நீங்க வெக்கம் இல்லாம வரவேற்றீங்களே, இதுல போய் ஏர்போர்ட்ல வரவேற்கிறீங்களே. நீங்க எல்லாம் எதை பத்தி பேசுறீங்க? தேசபக்தி பத்தி நீங்க பேசுறதுக்கு ஒரு அருகதை வேணாம்?
நீங்க கொண்டுட்டு போய் தான் சார் தீவிரவாதிகளை பாதுகாப்பு விமானத்துல கொண்டுட்டு போய் ஒப்படைச்சு வந்தீங்க இதுல. நீங்க என்ன வந்து காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தேசபக்தியை பத்தி பாடம் எடுக்கிறீங்க? ஏன் அந்த தாலிபான்களோடு இன்றைக்கு கூட்டி குழாவிட்டு இருக்கிறீங்களே, வெட்டமாலியா உங்களுக்கு? நான் கேட்க முடியாத. சரி, அதெல்லாம் விட்டுலாம். மும்பை பாராளுமன்றம் இந்தியாவுடைய காவல் அரணாக இருக்கிற பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் யாருடைய ஆட்சியில் சார் நடந்தது? வாஜ்பாய் ஆட்சியில் தான் நடந்தது. அதுக்காக நீங்க எல்லாம் தூக்கில போட்டு தொங்கிட்டீங்களா எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அத்தனை பேரும்? சரி, அதை விடுங்க. இது அதுக்கு பின்னாடி நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக்கிட்ட பின்னாடி 2014 பொறுப்பேற்றுக்கிட்ட பின்னாடி யாரும் எதிர்கட்சிகளை கலந்து ஆலோசிக்காம, வெளியுறவு நிபுணர்களை பற்றி கலந்து ஆலோசிக்காம, எதை பத்தியுமே கலந்து ஆலோசிக்காம நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு போய் பிரியாணி வீட்டு வந்தாரே சார், அது என்ன சார் விதமான ராஜமிருகம்? அப்புறம் நரேந்திர மோடி போய் பிரியாணி வீட்டு வந்து பின்னாடி பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் இன்னைக்கு வரைக்கும் நடத்தினா நரேந்திர மோடியும் நவாஸ் ஷெரீப் கூட அப்படின்னு நாங்க சொல்றதா? ஏன் ஒன்னு ராஜமுந்தர தோல்வினா ராஜமுந்தர தோல்வி ஒத்துக்குங்க. இல்ல இது நடக்குதுன்னா இதையாவது ஒன்ன ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே நீங்க ட்ரை பண்ணி தூக்கி வச்சுக்கிறீங்க. பள்ளிகள் முழுக்க எதிர்கட்சிகள் மேல போடுவீங்கன்னா என்ன சார் அது? என்ன மாதிரியான அணுகுமுறை சார் இது? நாம் ஒவ்வொரு விவாதத்திலையும் இதை கேட்கிறோம். நம்ம வந்து அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த அரசுக்கு தகுதிக்கு மீறி எதிர்கட்சிகள் வாய்த்திருக்கிறார்கள் நான் சொல்றேன். இந்த அரசு தகுதியில ரொம்ப கீழான அரசு. உலகத்துல எந்த அரசுமே வந்து தனது ஆட்சிக்கு கீழே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கும் குற்றங்களுக்கும் அது 1000 பிரச்சனை இருந்தாலுமே குறைஞ்சபட்சம் முதன்மையா அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள வருவாங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி வர துணிச்சல் இல்லாத, தைரியம் இல்லாத, துப்பு இல்லாத அரசு சார். டெல்லியில இந்தியாவுடைய தலைநகர பகுதியில் இவ்வளவு பெரிய தீவிர தாக்குதலோ ஏதோ ஒரு விதமான தாக்குதல் நடந்திருக்கு. அதுல 10 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு கூட வெக்கம் இல்லாம பூட்டான் கிளம்பி மேக்கப் போட்டு போயிருக்காரு ஒருத்தர். அவரை எந்த லிஸ்ட்ல சேர்த்துவீங்க நீங்க? உள்துறை அமைச்சர் எல்லாருமே போனாங்க. பிரதமர் போயிட்டாரு. பிரதமர் வந்து தாக்குதல் நடந்த இடத்தில் நின்றுதான் செய்தியாளர்களை சந்தித்தார் மன்மோகன் சிங். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி 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 முருகானந்தம் இருங்க. ராஜசேகர் சார், ராஜசேகர் சார், முருகானந்தம் கோட்டு 3 கோட்டு மாத்திட்டாரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க சார் பாரதிய ஜனதா கட்சி. சரி முருகானந்தம் அவர் பேசிட்டே இருக்கிறாரு. ஏப்பா இது காது? முருகானந்தம் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ்.